ஹாய் குடன் டாக். இந்த வீடியோவில் நம்ம 10 பாரே வெர்பன் பற்றி பார்க்கலாம். ஸோ 10 பாரே வெர்பன் அப்படின்னா இது செப்பரேட் ஆகக்கூடிய வெர்ப், அதாவது 2 பார்ட்டாக செப்பரேட் ஆகும். இந்த வெர்ப் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இந்த மெயின் வெர்ப் வந்து செகண்ட் பொசிஷனில் கான்ஜுகேட் ஆகும். தென் அந்த ப்ரிஃபிக்ஸ் வந்து சென்டென்ஸோட லாஸ்ட்டில் போயிடும். இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஆல்மோஸ்ட் தனித்தனியான வெர்ப் இருக்குது. பட் ஜெர்மனில் அப்படி இல்லை. ஒரு மெயின் வெர்ப் கூட டிஃப்ரெண்டான ப்ரிஃபிக்ஸ் ஆட் ஆகும்போது அதோட மீனிங்கே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேயன். ஸோ ஸ்டேயன் மீன்ஸ் டு ஸ்டாண்ட். இந்த ஒரு வேர்ப் கூட வேற வேற ப்ரிஃபிக்ஸ் ஆட் ஆகும்போது அதோட மீனிங்கே சேஞ்ச் ஆகும். ஆஃப் ஸ்டேயன் மீன்ஸ் டு கெட் அப். அன்ஸ்டேயன் டு கியூ. ஸோ இங்கே ஆஃப் அண்ட் அன்னுங்கிற வேர்டு வந்து ப்ரிஃபிக்ஸ் வந்து இந்த ஸ்டேயன் கூட ஆட் ஆயிருக்கு அண்ட் அதோட மீனிங்கும் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ ஒரு சென்டென்ஸில் பார்க்கலாம். இஷ் ஸ்டேக 6 Uhr auf. ஐ கெட் அப் அட் 6 o'clock. இங்கே இந்த அவுஸ்டேயன் தான் வந்து அவுஸ்டேயனில் மெயின் வேர்ப் வந்து சப்ஜெக்ட்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டேயாக கான்ஜுகேட் ஆகிருக்கு. தென் இந்த ஆஃப்ங்கிற வேர்டு அதாவது ப்ரிஃபிக்ஸ் வந்து சென்டென்ஸோட லாஸ்ட்டில் போயிருக்கு. ஸோ ஜெர்மனில் வேர்பை மட்டும் படிக்காதீங்க, அந்த வேர்ப் கூட இருக்கிற ப்ரிஃபிக்ஸையும் சேர்த்து படிங்க. அப்போ தான் அதோட மீனிங் வந்து புரியும். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி ஜெர்மனை ஈஸியாக த்ரூ தமிழில் லேர்ன் பண்ண நினச்சிங்க அப்படின்னு லெட்ஸ் ஸ்பீக்கை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் லேர்ன் ஜெர்மன் வித் லெட்ஸ் ஸ்பீக். தேங்க்யூ.